ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்பரசி கிச்சன். இன்றைக்கி அன்பரசி கிச்சனில் தூதுவளையை வச்சு ஒரு வடை செய்ய போகிறோம். இந்த வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த தூதுவளையோட பயன்கள் என்னன்னு பார்க்கலாம். சளி, இருமல், தலைவலி, ஆஸ்துமா, இது மாதிரி சளி சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்கு இந்த தூதுவளை ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். இந்த தூதுவளையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு படிப்படியாக குறைஞ்சிரும். இப்போ இந்த தூதுவளையை துவையலா, ரசமா, கூட்டா, பொரியலா, எப்படி வேணாலும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். ஆனால் குழந்தைங்களுக்கு எல்லாம் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. அதனால் குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குற மாதிரி இருந்தால் இதை போல் நம்ம வடை செஞ்சு கொடுக்கலாம். இப்போ வாங்க இந்த வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய தோட்டத்தில் நான் அந்த தூதுவளை செடியை வளர்த்துருக்கேன். அழகாக ஒரு குச்சி வச்சு கட்டி எங்கேயும் படராமல் நேராக ஒரு குத்துச்செடி போல் வளர்த்துருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த தூதுவளையில் இருக்கிற இலைகள்லாம் நம்ம ஒரு சிசர் வச்சு நம்ம கட் பண்ணிடலாம். ஃபுல்லாகவே நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் அடுத்தடுத்து நமக்கு வளரும். இல்லைனா இந்த இலைகள்லாம் பழுப்பு தட்டி போயிடும். கூடவே காயெல்லாம் வச்சு நிறைய முள்ளெல்லாம் வந்துடும். அதனால் இப்படி கட் பண்ணுறதுனால அதிக முள் இருக்காது. செடி எப்பயும் பசுமையாக இருக்கும். இதை போல் நம்ம செடியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த இலைகள்லாம் தனித்தனியாக கட் பண்ணிக்கிட்டு இலைக்கு நடுவில் எல்லாம் முள் இருக்கும். அந்த முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வடை செய்கிறதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஊற வச்சுருக்கேன். கூடவே ஒரு 50 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். இந்த தோல் உளுத்தம்பருப்பை தான் நான் கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். நீங்கள் முழு உளுத்தம்பருப்பு இருந்துச்சுன்னா அதை ஊற வச்சுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 4 பச்சை மிளகா சேர்த்து நம்ம மிக்சியில் இதை அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு 2 சுற்று தான் சுற்றணும். கரகரப்பாக அரைச்சிட்டு வரணும். பாதி உளுந்தெல்லாம் முழுசாகவே இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி அரைச்சிட்டு வரணும். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க தூதுவளை கீரையை போட்டுக்கலாம். இது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். வடை மாவு போல் நம்ம நல்லா பிசைஞ்சு கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ தூதுவளை வடைக்கு நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துட்டோம். பாருங்கள், மாவு இப்படி உருண்டை பிடிச்சி பார்த்தோம்னா இதை போல் இருக்கணும். இப்போ கடாயில் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு நம்ம எண்ணெய் ஹீட் ஆனோடனே இந்த வடையை பொரிச்சு எடுக்கலாம். நம்ம கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கிட்டு ஒரு உருண்டை மாவை எடுத்துகிட்டு நம்ம இதை போல் வச்சு நல்லா தட்டிக்கலாம். மெலிசாக தட்டணும். இந்த வடையை தட்டிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டுட்டு நம்ம இதை எண்ணெயில் போட்டுடலாம். பாருங்கள், இதை நம்ம தட்டி எண்ணெயில் போட்டுட்டோம். இதை நல்லா திருப்பி திருப்பி விட்டு நம்ம இந்த வடையை பொரித்து எடுத்துகிட்டு போகிறோம். இந்த வடையில் நமக்கு கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போ கொரோனா டைம், இந்த டைமில் தூதுவளை தொண்டையில் நல்ல ஒரு ஹீட்டை பரப்பிட்டு நமக்கு இந்த கொரோனாலாம் வராமல் பாதுகாக்கும். இந்த வடையை நீங்கள் அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ பார்த்தோன்னா நமக்கு வடையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த வடையெல்லாம் எடுத்துடலாம். பாருங்கள், செம்மையாக முறுமுறுன்னு இருக்குங்க. நம்ம போட்ட உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பெல்லாம் பாதி பாதியாக அரைச்சிருக்கிறதுனால அப்படியே அதெல்லாம் பொரிஞ்சிக்கிட்டு மேலே பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சூப்பராக நம்ம எல்லா வடையுமே இப்போ சுட்டு எடுத்துடலாம். பாருங்கள், இந்த வடை எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் சுட்டு எடுத்து வைக்க பிளேட்டு காலியாகிக்கிட்டே இருக்கும். குழந்தைங்க அந்தளவுக்கு எல்லாத்தையும் சாப்பிட்ருவாங்க. இது தூதுவளை வடைங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. இது ஏதோ ஒரு கீரை வடைன்னு நினச்சி அப்படி சாப்பிடுவாங்க. அவ்வளோ முறுமுறுப்பாக சூப்பராக இருக்குங்க. இந்த வடையை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.